இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மின்சார வாகனங்களுக்கான எல்கேஎம் கட்டண விகிதம் 2026 ஜனவரி அமலுக்கு வருகிறது. மின்சார வாகனங்களுக்கான எல்கேஎம் எனப்படும் மோட்டார் வாகன உரிம கட்டண விகிதம் அவற்றின் சக்தி அல்லது ஆற்றலை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படும். 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அந்த கட்டண விகிதம் அமலுக்கு வரும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். புதிய கட்டண விகிதம் தற்போதுள்ள கட்டண விகிதத்தை காட்டிலும் 85 விழுக்காடு குறைவாகும். மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதற்கு பொதுமக்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மின்சார வாகனங்களுக்கான கட்டண விகிதம் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறு ஆய்வு செய்யப்படும். மின்சார வாகன பயன்பாட்டின் செயல்திறன் எட்டப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும் அரசாங்க வருவாயில் அது உறுதி ஏற்படுத்தும் தாக்கத்தை கண்காணிக்கவும் ஏதுவாக அந்த மறு ஆய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என லோக் தெளிவுபடுத்தினர். வங்காளதேச தொழிலாளர்கள் தெரிவிப்புக்கான காலக்கெடு மே 31ஆம் தேதியோடு முடிவு. நீட்டிப்பு கிடைக்காது. வேலை விசா கிடைத்தும் மே 31ஆம் தேதிக்குள் இந்நாட்டிற்குள் நுழைய தவறிய வங்காளதேச தொழிலாளர்களுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்படாது. உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் அதனை திட்டவட்டமாக கூறியுள்ளார். போதுமான அளவிற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுவிட்டது. அது குறித்தும் ஏற்கனவே ஊடகங்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஆக தொழிலாளர்களை தருவிக்க தேவைக்கானவற்றை செய்து முடிக்க முதலாளிமார்களுக்கு போதிய வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டதாக அமைச்சர் கூறினார். கோட்டா அங்கீகரிக்கப்படுவது, சுகாதார பரிசோதனை, விசா பெறுவது, விமான டிக்கெட் முன்பதிவு என எல்லா அம்சங்களையும் கருத்தில் கொண்டே அவர்களுக்கு அக்கால அவகாசம் வழங்கப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் கூறினார். எனவே குறித்த காலத்திற்கு மலேசியா வந்திறங்கிய 20,000 வங்காளதேச தொழிலாளர்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். மே 31இல் முடிவடைந்த அக்காலக்கெடுவை நீட்டிக்குமாறு வங்காளதேச அரசாங்கம் மலேசியாவை கேட்டுக்கொண்டிருப்பது குறித்து கேட்ட அமைச்சர் அவ்வாறு சொன்னார். இஸ்ரேலிய கப்பல்கள் மலேசியாவில் நங்கூரமிடக்கூடாது, துணை பிரதமர் உத்தரவு. இஸ்ரேலியை தளமாக கொண்ட எந்த ஒரு பன்னாட்டு கப்பலும் மலேசியாவில் எந்த ஒரு துறைமுகத்திலும் நங்கூரமிடக்கூடாது. போக்குவரத்து அமைச்சு அதனை கட்டாயம் உறுதி செய்ய வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ சாஹித் ஹமீதி உத்தரவிட்டுள்ளார். மலேசியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தூதரக உறவு இல்லை என்பதோடு நேரடி வர்த்தக உறவுகளும் இல்லை. எனவே அவ்விஷயத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு இருக்காது என அவர் திட்டவட்டமாக கூறினார். இஸ்ரேலை தளமாக கொண்ட ஜிம் கப்பல் நிறுவனத்தின் கொள்கலன்கள் ஜொஹூர் இஸ்கண்டார் புத்திரி துறைமுகத்தில் இருப்பதாக கூறப்படுவது குறித்து உடனடியாக விசாரிக்குமாறும் சாஹித் உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரேலிய பொருட்கள் 3ஆம் தரப்பு மூலமாக மலேசிய துறைமுகங்களுக்கு வந்திறங்குவதையும் அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மலேசிய இந்து சங்கத்தின் வளர்ச்சிக்கு ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் சார்பில் 10,000 ரிங்கிட் நிதி உதவி வழங்கினார் தான் ஸ்ரீ நடராஜா. ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் சார்பாக தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அவர்கள் மலேசிய இந்து சங்கத்தின் வளர்ச்சிக்காக 10,000 ரிங்கிட் நிதி வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தலைநகரில் அமைந்துள்ள கோட்டுமலை பிள்ளையார் கோவிலின் திருப்பணி தொடக்க பூஜையில் இந்த நிதி இந்து சங்க தேசிய தலைவர் தங்க கணேசனிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு மலேசிய இந்து சங்கத்தில் தலைவராக பதவியேற்ற நாள் முதல் தனக்கு என்றும் பக்கபலமாக இருந்து ஆலோசனைகளை வழங்கி வருகின்ற தான் ஸ்ரீ ஆர் நடராஜாவிற்கு தேவஸ்தானத்திற்கு இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய தங்க கணேசன், இந்நிதி மலேசிய இந்து சங்கத்தின் வளர்ச்சிக்கும் தொடர் நிர்வாக நடவடிக்கைக்கும் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். வழக்கறிஞரின் முகநூல் பதிவு நீக்கப்பட்டதற்கு துணை அமைச்சரின் தலையீடே காரணமா? எம்சிஎம்சி மறுப்பு. முகநூல் பயனர் ஒருவரின் பதிவு தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங்கின் உத்தரவின் பேரிலேயே நீக்கப்பட்டதாக கூறப்படுவதை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் எம்சிஎம்சி மறுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட நபரின் முகநூல் பதிவு உண்மையானதாக இல்லை என்பதோடு மக்களை குழப்பும் வகையில் இருந்தது. தவிர மெட்டா நிர்ணயித்துள்ள
சமூக வழிகாட்டியை மீறும் வகையில் இருந்தது. எனவேதான் அப்பதிவு நீக்கப்பட்டது. அதற்கும் துணை அமைச்சருக்கும் சம்பந்தமில்லை என எம்சிஎம்சி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. சம்பந்தப்பட்ட முகநூல் பயனர் துணை அமைச்சரின் தலையீடு காரணமாகவே தனது அப்பதிவு நீக்கப்பட்டதாக ஜூன் 3ஆம் தேதி புதிய பதிவை போட்டுள்ளார். அவரின் அக்குற்றச்சாட்டு உண்மை அல்ல என விளக்கிய எம்சிஎம்சி, பெறப்பட்ட புகார்கள் அடிப்படையிலும் வழக்கமான எஸ்ஓபி நடைமுறைகளை பின்பற்றியுமே அப்பதிவு நீக்கப்பட்டதாக கூறியது. ஏசியா மொபிலிட்டி குத்தகை விவகாரம் தொடர்பான தனது முகநூல் பதிவை மெட்டா நீக்குவதற்கு காரணமாக இருந்ததாக கூறி பினாங்கை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் எம்சிஎம்சிக்கு முன்னதாக நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இறுதிக்கட்ட புதுப்பிப்பில் எல்லை கடந்த பயணங்களுக்கான QR குறியீடு. நாட்டின் நுழைவாயில்களில் மலேசியர்களை உட்படுத்திய எல்லை கடந்த பயணங்களுக்கான பரிசோதனைகளுக்கு தேவைப்படும் QR குறியீடு செயலி கடைசி கட்ட புதுப்பிப்பில் உள்ளது. மலேசிய குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ அவ்வாறு கூறியிருக்கின்றார். அந்த QR குறியீடு ஜொஹூர் கெலாங் பாட்டாவில் உள்ள CIQ எனப்படும் சுல்தான் அபுபக்கர் வளாகத்தில் பேருந்து மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கு பரிசார்த்த முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. 3 மாத கால அச்சோதனை மலேசியர்களை மட்டுமே உட்படுத்தியுள்ளது. அச்சோதனை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டு பயணீட்டாளர்களிடம் இருந்து ஊக்கமளிக்கும் கருத்துக்களும் கிடைக்கப்பெற்றதாக அவர் சொன்னார். இதுவரை 1,17,000 பயணீட்டாளர்கள் அந்த மை ட்ரிப் ஆன் மை சுஜத்ரா செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளனர். அவர்களில் 13,856 பேர் அதனை பயன்படுத்தவும் தொடங்கி இருக்கின்றனர். இந்நிலையில் அந்த QR குறியீடு பயன்பாட்டை பங்குனான் சுல்தான் இஸ்கந்தார் CIQ வளாகத்தில் பேருந்து பயணிகளுக்கான பாதையிலும் தாங்கள் பரிசோதித்து வருவதாக டத்தோ ருஸ்லின் கூறினார். டோட்டோ 4D குழுக்களில் ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆன பினாங்கு ஆடவர். தனது முதலாளியின் கார் பதிவு எண்களை வைத்து டோட்டோ 4D ஜாக்பாட்டில் பணம் கட்டி வந்த பினாங்கை சேர்ந்த 60 வயது ஆடவருக்கு 10.6 மில்லியன் ரிங்கெட் பரிசு பணமாக விழுந்திருக்கிறது. வீடுகளின் உள்கட்டமைப்பு ஊழியரான அவர் இதனால் ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகியுள்ளார். முதலாளிகளின் கார்கள் ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதியானவை. தனக்கும் தனது சகாக்களுக்கும் அக்கார்களின் மீது எப்போதும் ஒரு கண் என கூறிய அந்நபர் என்றாவது ஒரு நாள் தாங்களும் அது போன்ற கார்களை ஓட்டி செல்ல வேண்டும் என்ற கனவை கொண்டிருந்ததாக சொன்னார். எனவே 9,114 மற்றும் 22,230 என்ற கார் பதிவு எண்கள் மீது பல காலமாக 4 இலக்க லாட்டரியில் பணம் கட்டி வந்த நிலையில் இப்போது ஜாக்பாட் அதிர்ஷ்டம் விழுந்திருப்பதாக பரிசு பணத்தை வாங்குவதற்காக அண்மையில் கோலாலம்பூர் வந்த அவர் சிரித்துக் கொண்டே கூறினார். ஜாக்பாட் பரிசு பணத்தை என்ன செய்ய போகிறீர்கள் என கேட்டதற்கு அதை பற்றி பிறகு யோசிக்கலாம் என்றார் அவர். குடும்பத்தோடு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய நேரம் இது என ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகிவிட்ட அவ்வாடவர் மேலும் கூறினார். சிஸ்டம் 4 லாட்டரி டிக்கெட்டை வாங்கிய அந்நபர் ஜாக்பாட்டில் மொத்தமாக 1,67,969 ரிங்கெட் 15 சென்னையும் சிஸ்டம் பிளே போனஸாக கூடுதலாக 672 ரிங்கெட்டையும் அள்ளியுள்ளார். மலாக்காவில் கடையின் கழிவறைக்கு சென்ற பெண்ணை ரகசியமாக வீடியோ எடுத்து துப்புரவு பணியாளர் கைது. மலாக்கா லோரோங் ஹாங் ஜெபாட்டில் உள்ள கடையின் கழிவறையில் பெண் ஒருவரை ஒளிப்பதிவு செய்ததாக சந்தேகிக்கப்படும் இந்தோனேசிய துப்புரவு பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 4:16 வாக்கில் 24 வயதான பெண் ஒருவர் கடையின் முதல் மாடியில் உள்ள கழிவறைக்கு சென்றபோது அச்சம்பவம் நிகழ்ந்ததாக மலாக்கா போலீஸ் தலைவர் டத்தோ ஜைனுல் சமா தெரிவித்தார். கழிவறைக்கு சென்றிருந்த அப்பெண் கால் சட்டையை அணிய முற்பட்ட போது சுவரில் இருந்த ஓட்டை வழியாக கைபேசி ஒன்றை கண்டுள்ளார். அச்சம்பவம் தொடர்பில் உடனடியாக அப்பெண் செய்த புகாரை அடுத்து சம்பந்தப்பட்ட துப்புரவு பணியாளரின் கைபேசியை அக்கடையின் நிர்வாகி சோதனையிட்டுள்ளார். அதில் அப்பெண்ணின் வீடியோ இருந்ததை அடுத்து உடனடியாக அப்பெண் போலீஸ் புகார் செய்ததாக ஜைனோல் கூறினார். அந்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட இந்தோனேசிய ஆடவன் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது சிறுநீர் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. அதனால் அவன் விசாரணைக்காக நேற்று தொடங்கி 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளான்.
காப்பாரில் கனமழையின் போது மரம் 2 கார்கள் மீது விழுந்தது. 2 சிறார்கள் உட்பட 5 காயமின்றி உயிர் தப்பினர். ஸ்லாங்கூர் காப்பாரில் நேற்று பெய்த கனமழையின் போது மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து 2 கார்களின் மீது விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 உட்பட 5 பேர் உயிர் தப்பினர். ஜாலான் காப்பார் பத்து ஆறில் பிற்பகல் 3 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. உயிர் தப்பியவர்கள் பெர்டுவா பெசா காரில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 டொயோட்டா ஆல்டிஸ் காரோட்டியும் ஆவர். அவர்களில் 2 சிறார்கள் என ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. மரம் விழுந்ததும் தீயணைப்பு வண்டி வருவதற்குள் காரில் இருந்த 5 சொந்தமாக வெளியே வந்துவிட்டனர். இந்நிலையில் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி படுதோல்வி, மீண்டும் முதல்வராகிறார் சந்திரபாபு நாயுடு. தென்னிந்திய மாநிலம் ஆந்திராவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் YS ஜெகன்மோகன் ரெட்டியின் YSR காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி மொத்தமுள்ள 175 இடங்களில் 159 இடங்களில் வெற்றியின் விளிம்பில் உள்ளது. இதையடுத்து 5 ஆண்டுகள் கழித்து சந்திரபாபு நாயுடு ஜூன் 9ஆம் தேதி மீண்டும் ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்கிறார். முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பது இது 4வது முறையாகும். இந்திய நாடாளுமன்ற தேர்தலோடு ஆந்திர சட்டசபைக்கும் மே 13ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. 2வது முறையாக ஆட்சியை தொடரும் முயற்சியில் அனைத்து 174 தொகுதிகளிலும் ஜெகன்மோகனின் YSR காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்ட நிலையில் அவற்றில் 20 இடங்களை கூட தொட முடியாமல் திணறி வருகிறது. ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த பிரபல நடிகை ரோஜாவும் தான் போட்டியிட்ட நகரி தோல்வி முகத்தில் உள்ளார். அமெரிக்காவில் குளோன் மறுபதிப்பு முறையில் செயல்பட திட்டமா? இல்லை என்கிறது டிக்டாக். அமெரிக்க நடைமுறைகளுக்கு ஏற்ப குளோன் முறையில் செயல்பட டிக்டாக் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. டிக்டாக்கிற்கு தடை விதிக்க முயலும் அமெரிக்காவின் முயற்சிகளை முறியடிக்க ஏதுவாக சீனா அவ்வாறு செய்வதாக நம்பப்படுகிறது. அதற்காக அமெரிக்காவிற்கு என பிரத்யேகமாக சிறப்பு டிக்டாக் பதிப்பு ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளது. அந்த புதிய பதிப்பு சீனாவின் டியான் செயலி தலையீடு இன்றி தனிச்சையாக செயல்படும் என கூறப்படுகிறது. டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட் டான்ஸ் அதன் உரிமையை 6 மாதங்களுக்குள் கைவிட வேண்டும் என கட்டாயப்படுத்தும் சட்ட மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதை அடுத்து அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் அந்த கூற்றை டிக்டாக் மறுத்துள்ளது. அமெரிக்க பயனர்களுக்காக மறுபதிப்பை உருவாக்கும் தகவல் முற்றிலும் தவறானது என பைட் டான்ஸ் நிறுவனத்தின் அமெரிக்க செய்தி தொடர்பாளர் மைக்கேல் ஹியூஸ் கூறியுள்ளார். டிக்டாக் மூலம் பயனர்களின் தரவுகளை எடுக்க சீனா பைட்டான்ஸ் என்ற நிறுவனத்தை பயன்படுத்தலாம் என்ற அச்சம் நீண்ட காலமாக பல நாடுகளுக்கு இருந்து வருகிறது. அதனால் இந்தோனேசியா, இந்தியா, நியூசிலாந்து, பிரான்ஸ், டென்மார்க், கனடா என பல நாடுகள் டிக்டாக்கிற்கு தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.